வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். எதை வச்சு இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராக்கரை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். இது டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் இருக்க போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நம்ம வந்து தரச்சக்கரம் வந்து விளையாடாத ஆளே இருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து தரச்சக்கரம் புஷ்வானம் இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பராக சுற்றுறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இது வந்து சுற்றும் பார்த்திங்களா, பயங்கர ஸ்பீடாகவே சுற்றும். ஸோ அதனால் என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா காத்தாடி, அதாவது நம்ம சின்ன பிள்ளைங்க விளாட்ற நார்மல் காத்தாடி தான். இப்படி வச்சோம்னா நல்லா பறக்குது பார்த்திங்களா. அந்த காத்தாடியை வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து ஃபிட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிட் பண்ணிவிட்டு இதை வந்து தரச்சக்கரத்தை வந்து பொருத்தி வைக்க போகிறோம். தரச்சக்கரம் பயங்கர ஸ்பீடாக சுற்ற தான் செய்ய போகுது. சுத்தம் போல் இந்த இது காத்தாடி வந்து பயங்கர ஸ்பீடாக சுற்றும்லாம். அந்நேரம் வந்து தரச்சக்கரத்தை தூக்கிட்டு பறக்குதா இல்லைன்னா பறக்காதா? ஸோ இதுதான் எக்ஸ்பிரிமெண்ட். இது வந்து கொஞ்சம் ஃபன்னியாகவே இருக்கும். சரி, இதை செஞ்சு பார்க்கலாம். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தரச்சக்கரத்தை வந்து நம்மளே யோசிச்சிருப்போம். தரச்சக்கரத்தை ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி வந்து ஒட்டி வச்சுட்டு பொருத்தி வச்சா அது எப்படி சுத்தம், ஸோ அதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் தான் இன்றைக்கி தரச்சக்கரத்தை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட தரச்சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து தரச்சக்கரத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரச்சக்கரம் வந்து நான் எடுத்துக்கிட்டு இதில் வந்து எப்படி வந்து இதை வந்து ஒட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக காத்தாடி இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து இவ்வளவும் நம்ம வைக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாயம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூலதை வந்து கட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இதை வந்து கொஞ்சம் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை மட்டும் வந்து கொஞ்சம் மூலம் நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த லெவலுக்கு மட்டும் இருந்தாலே நம்மளுக்கு போதுமானது தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தரச்சக்கரத்தில் வந்து நம்ம அது ஒரு ஹோல் தான் போட போகிறோங்க. ஸோ அதை வந்து நடுவில் சென்டரில் வந்து ஒரு ஹோல் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை வந்து கரெக்டாக வந்து அமுக்கிட்டோம் அப்படின்னா வைங்களேன், நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இது பிடிச்சிக்கிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு பிடிச்சிக்கிறோம். கொஞ்சம் கூட அசையாது. அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்களேன், இது வந்து சுற்றி பார்க்கும் போல் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது சுத்தம் போலையும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு தரச்சக்கரம் சுத்தம் போல் வந்து கரெக்டாக சுத்தம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தரச்சக்கரம் இப்படி தான் சுத்தம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் தான் சுத்தம். அதாவது நம்ம வந்து கரெக்டாக நம்ம பறக்க வைக்கிற டைரெக்ஷனில் கரெக்டாக வந்து நம்மளுக்கு சுத்தம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பறக்கலையா தான் செக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இதை வந்து டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2 தரச்சக்கரத்தை எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் இருக்கும், அதை வந்து கிழிச்சிக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா சரியாக வந்து ஒட்டாது. ஸோ அதனால் வந்து இதை வந்து மேலே உள்ளதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா கம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கம் அப்ளை பண்ணோம்னா ஈஸியாக வந்து ஒட்டிக்கிறோம், நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கிறோம். ஸோ அதனால் வந்து நான் கம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம நல்லா ஃபெவிகால் வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி வச்சு ஒட்டிட போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து சூப்பராக வந்து நம்ம ஒட்டியாச்சு. இதை ரெண்டையும் ஒரே டைமில் வந்து பொருத்தி வைக்கணும். அப்போ போல் தான் வந்து இது எந்த டைரெக்ஷனில் வந்து சுற்றுது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், தரச்சக்கரத்தை வந்து பொருத்தி வச்சாச்சுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம், எந்த மாதிரி சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து மேலே பறக்குதா இல்லையான்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ட்ரை பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து ப்ரொப்பலர் வந்து வச்சுட்டோம். ப்ரொப்பலரை நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுருக்கோம். அப்போனா தான் வந்து நம்மளுக்கு பறக்கும். சரி, ஓகே. இதை வந்து நம்ம வந்து வச்சாச்சு. இதை கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம வந்து சாட்டையில் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சாட்டையை பறக்க மாட்டேங்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது இலகி போயிடுச்சு எல்லாமே. ஐயோ, எல்லாம் இலகிடுச்சிங்க. இது எதுக்காக பறக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து அந்த ஸ்பீடை வந்து அது இது பண்ணுது. ஸோ அதனால தான் இது பண்ணலை. சரி, அகைன் வந்து வேறு இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரொப்பலரை வந்து கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம். ஸோ இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதையும் நான் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தெரியும், ப்ரொப்பலரோட அந்த இது வந்து கொஞ்சம் பெருசு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சாட்டையை பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து தரச்சக்கரத்தை வச்சிடலாம். இப்போ வச்சாச்சு தரச்சக்கரத்தை. இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இது சுற்றுது. ஓ இதுவுமே இதாகிடுச்சிங்க. பாருங்கள், இலகி வரவே செஞ்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு இதாகிடுச்சு. இது எதுக்காக சுத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நான் காரணம் சொல்லிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தரச்சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா, நான் அதுக்கடுத்து தான் நான் வந்து கண்டுபிடிச்சது. இப்போ பாருங்களேன், தரச்சக்கரம் வந்து
இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ப்ரொப்பலரை வந்து இந்த டைரெக்ஷனில் சுற்றினா தான் நம்மளுக்கு வந்து பறக்கும். இது வந்து இந்த டைரெக்ஷனில் சுற்றுது. ஸோ அதனால தான் சரி ஓகே நம்ம ப்ரொப்பலரோட டைரெக்ஷனே நம்ம வந்து மாற்றி வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த இதை எடுத்து இங்கிட்ட வச்சுட்டு இதை வந்து இப்படி மாற்ற போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அடுத்து இதை வந்து பின்னாடி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் நம்ம, அதாவது இந்த டைரெக்ஷனில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து விசிறியை வந்து இங்கனக்குள்ளே ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. சரி ஓகே, இது வந்து ஃபெவிகால் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. சரி ஓகே, ஃபெவிகால் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து இங்கனக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த அட்டையில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இது வந்து இதாகும். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சாச்சுங்க. சரி ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணியாச்சுங்க. இது வந்து ஒட்டினதுக்கடுத்து நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். அதுக்கடுத்து எப்படி இருக்குது பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். சரி ஓகே, இது வந்து கடைசியாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. பாருங்களேன், இது வந்து ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. இது எப்படி சுற்ற போகுதுன்னு எனக்கே தெரியல. பாருங்களேன், ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குங்க. ஸோ ரெண்டையும் அட் எ டைமில் தான் வந்து பற்ற வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் அதே இடத்துல வந்து நான் வச்சுட்டேன். இந்த இடத்துலையே நம்மளுக்கு சுற்றட்டும். ஸோ அதனால் இங்கேயே வச்சாச்சு. அதுக்கடுத்து ஒரு சாட்டையை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பற்ற வைக்க போகிறோம், எப்படி சுற்றுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து சாட்டையை வந்து பற்ற வச்சாச்சு. இதை வந்து ரெண்டுலேயும் பற்ற வைக்கலாம். இப்போ ரெண்டுலேயும் பற்ற வச்சாச்சு. பாருங்களேன், அது எந்த டைரெக்ஷனில் போகணும்னு அதுக்கே தெரியலங்க. ஒரே சேம் டைரெக்ஷனில் நிற்கிது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சிங்க. இது வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். பாருங்களேன், எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து எரிஞ்சு இதாயிருச்சுங்க. காரணம் வந்து எதுக்காக வந்து நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா அட் எ டைமில் வந்து சேமாக வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்டு சுத்தனே தெரியல, அதனால் சமமாக நின்றுச்சு. ஸோ அதனால் தரச்சக்கரத்தை ரெண்டு சைடு சுற்ற வச்சிங்க அப்படின்னா அப்படியே நின்றோம். ஸோ இதுதான் இதிலேருந்து தெரிய வருது. சரி ஓகே, அதுக்கடுத்து நம்மளுக்கு அந்த இது காஞ்சிருக்கும்ல, அதை எடுத்து ட்ரை பண்ணலாம். அது பறக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலாம். இதுதாங்க அந்த தரச்சக்கரம் நம்ம வந்து வச்சது. இதை வந்து பொருத்தி வைக்கலாம் நம்ம. சரி ஓகே, இதை வந்து நான் இங்கே வந்து வச்சுக்கிறேன். இதை வந்து ஒரு சாட்டையை வந்து எடுத்துக்கிறேங்க. இப்போ சாட்டையில் தான் பற்ற வைக்க போகிறோம். சாட்டையில் நான் வந்து பற்ற வச்சுக்கிறேன். இப்போ சாட்டையில் பற்ற வச்சாச்சு. இதை வந்து பொருத்திக்கலாம். இப்போ பொருத்தி வச்சாச்சு. அப்பா வெடிச்சிருச்சிங்க. பார்த்தீங்களா, தரச்சக்கரம் வெடிச்சிருச்சு. அப்பா வெடிச்சு, இதுதாங்க அது மேலே உள்ளதும் பாருங்கள் இதாயிருச்சு, நம்மளுக்கு வெடிச்சிருச்சு. ஸோ எதுக்காக சுத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி, பறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து காணலைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொப்பலர் வந்து ரொம்ப ஆர்பிஎம் ஸ்பீடில் சுற்றணும். நம்மளுக்கு தரச்சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு மெயின்டைன் பண்ணாலும் அதோட வெயிட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஆர்பிஎம் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஸோ அதனால தான் வந்து அதை தூக்கிட்டு பறக்க முடியல. ஸோ இதுதான் ரீசன். நம்ம ப்ரொப்பலர் ரொம்ப பெருசாக வைக்கணும், அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி சுத்தம். ஸோ அதனால தான் வந்து நம்மளால் தூக்க வைக்க முடியல. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு கொஞ்சம் ஃபன்னியாகவும் போயிருக்கும், கொஞ்சம் கரெக்டாகவும் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தரச்சக்கரம், ஏன்டா இது சரியாக தரச்சக்கரம் சுத்த மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா. இது வந்து நார்மல் தரச்சக்கரத்தை தான் வைக்க போகிறோங்க. நார்மல் தரச்சக்கரம் எப்படி நார்மலாக சுற்றுது அப்படின்னு சொல்லி நீங்களே பார்ப்பீங்க. சரி ஓகே, இதுக்கு வந்து ஒரு சார்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொருத்தி வச்சாச்சுங்க. இப்போ நார்மல் தரச்சக்கரம் தான் வைக்க போகிறோம். இது எப்படி சுற்றுதுன்னு பாருங்கள். பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக சுற்றுதுன்னு பாருங்களேன். நார்மல் தரச்சக்கரம் வந்து நம்ம சுற்ற வைக்கும் போல அவ்வளோ சூப்பராக சுற்றுதுங்க. கொஞ்சம் கூட இன்ட்ரப்ட் இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து ப்ரொப்பலர் வைக்கும் போல அதுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சுற்றலைங்க. இப்போ ப்ரொப்பலர் வச்சு இன்னும் நான் கடைசியாக ட்ரை பண்ண போகிறோம். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் பொருத்தி வச்சுக்கிறேன். இப்போ பொருத்தி வச்சாச்சு. இது செமையாக சுற்றுது, ஆனால் பறக்க தான் மாட்டேங்குதுங்க. இப்போ பார்த்துருப்பீங்க,
நல்லா சுற்றுது. அவ்வளோதான், ப்ரொப்பலருமே சேர்ந்து இலகி இதாகிடுச்சு. அவ்வளோதான், இதோட இது முடிஞ்சிருச்சு. ஐயோ காலம் அடிக்கிடுச்சு. இப்போ பார்த்துருப்பீங்க, நம்மளால் வந்து ப்ரொப்பலர் வந்து இது சூப்பராகவே சுற்றுது. இருந்தாலும் வந்து பறக்காததுக்கு காரணம் வந்து வெயிட்டை தூக்கிட்டு பறக்க முடியலைன்னா காரணம் ரொம்ப ஆர்பிஎம் நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா அந்த வெயிட்டை தூக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் பறக்கலை. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து கொஞ்சம் ஃபன்னியாகவே போயிருக்கும். இருந்தாலும் இதை வச்சு நம்ம ஒன்று கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால தான் எந்த ஒரு இதையுமே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு பார்க்கும்போது வந்து நம்மளால் சுற்ற வைக்க முடியாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு திங்ஸை தூக்கிட்டு சுற்றணுமோ அதுக்கு ஏற்ற ஸ்பீடு வேணும். ஸோ அப்போனா தான் வந்து சுற்ற வைக்க முடியும். ஸோ இதுதான் இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.